Wait! Janet, can you please take her inside? Come along, darling. No, Mummy. Want to go now? Bye, Daddy. See you later, my dear. இப்போ பேசினதெல்லாம் நடக்கணும்னா 2 conditions. Number 1, இங்க நடந்தது எதையும் நீ வெளியில சொல்லக்கூடாது. காட்டி கொடுக்குற எட்டப்பம் பரம்பரை உன் பின்னால் உழைஞ்சு நிற்பான். அடுத்தது என்ன? அந்த டேமை காட்டினது நீ இல்லை, எங்க பிரிட்டிஷ் சர்க்கார் தான் நீ வெளியில சொல்லணும். நான் அந்த டேமுக்காகவும் மக்களுக்காகவும் என்ன செய்யவும் தயார். ஓகே, உன் வார்த்தையை காப்பாத்துவியா? See you tomorrow. Very good, sir. Tomorrow is coming. I know. What to do, I know. ராயக்கோட்டை ஜமீன் நிலமெல்லாம் ஒழுங்குனுக்கே சொந்தம்னு ஆர்டர் போட்டிருக்கேன். இது கலெக்டர் ஆஃபீஸில் பத்திரமா கொடுத்துரு. எஸ் சார். வாங்க சீக்கிரம் வாங்க. பார்த்தீங்களா, நம்ம கிட்ட 5க்கும் 10க்கும் எழுதி வாங்கினாரு நம்ம நிலத்தை. அந்த பத்திரம் தான் அது. நம்ம சொத்தை பிரிட்டிஷ்காரனுக்கு விற்கிறான். பார்த்தீங்களா எவ்வளவு பணம்னு? இந்த மாதிரி பொட்டியா பல தடவை வாங்கிட்டு போயிருக்கிறான். உனக்கு எப்படி தெரியும்? இங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரன் எங்க அக்கா மகன், அவன் பார்த்துருக்கிறான். ஏன் நாய் கொலைக்குது? செக்யூரிட்டி யாருன்னு பாருங்க. வாங்க போயிடலாம். வாங்க. வெள்ளி எல்லாம் வண்டியில இருக்கு. இன்னும் எப்படி உன்னால சிரிக்க முடியுது? ஊருக்காக டேம் கட்டின உனக்கு பேரும் போச்சு, பணமும் போச்சு, பதவியும் போச்சு, பேலஸும் போச்சு. ஆனால் மன நிம்மதி போல. இதை வச்சுட்டு நீங்கள் எத்தனை காலம் வாழ போறீங்க? ஆனால் இன்னைக்கு நான் செஞ்ச காரியத்தால் பல தலைமுறைகள் வாழப்போகுதுடா முட்டாள். வாங்க சாமி புள்ள. சார், பச்சை கலர்ல இருக்கு. அது மரகத பதிச்சலிங்கம், ரொம்ப காஸ்ட்லி. அப்புறம் அப்பா கிட்ட சொல்லி பாதுகாப்போட சொல்லுவோம். ஓகே, அப்புறம் ஊருக்கு சொல்லலாம். ஆமா. ஏன்பா துபாஷ், என்னம்மா? உன் பொண்டாட்டி பிள்ளைங்களா எங்க? அவங்க ஊருக்கு போயிருக்காமா. எதுக்கு? அடுத்த பிரசவத்துக்கு தான். ஈஸ்வரா, எங்க ஊர்க்காரங்க எல்லாரையும் காணோம்? என்னன்னே தெரியலங்க. சிவராத்திரி அன்னைக்கு கோயிலை திறக்கிறோன்றது ஊருக்கே தெரியுமே. கன்னியா பண்ணக்கு யாரா இருந்தா வர சொல்லுங்க ராஜா. நல்ல மனசோட வந்து விளக்கேத்தட்டும். ஊர் நன்னா இருக்கும். பாரதி, நீ போய் விளக்கேத்துப்பா. அவர் வீட்டுக்கு விளக்கேத்த உடனே தான் சீக்கிரம் கூப்பிடுவார். போ. என்னடி, எனக்கு முன்னாடி நீ முடிவு எடுத்துட்டியா? போமா. என்ன நடந்தது எழுதிட்டு போறீங்க? தலைவரே, ஐயா நான் சொல்றத கேளுங்க. தலைவரே,
போயிடு. மரியாதை இந்த ஊரை விட்டு போயிடு. இனிமே இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற அருகதை உனக்கு கிடையாது. போயிடு. தலைவரே, என்ன சொல்றீங்க? உனக்கு தெரியாதியா? நீ பார்க்கல, நாங்க எல்லாரும் பார்த்தோம். அந்த வெள்ளைக்கார கலெக்டர்கிட்ட பொட்டி நிறைய பணம் வாங்கினதை நாங்க எல்லாரும் பார்த்தோம். யாரு? இவரா? இவரா அந்த விரோதக்காரன் பணம் வாங்கினா? ஆமையா, எங்க இல்லன்னு சொல்ல பார்க்கலாம். ராசா, அந்த வெள்ளைக்காரன் பணம் வாங்கிங்களா? ஆமா. பாத்தியா, அவரே ஒத்துக்கிட்டாரு. எதுக்காக பணம் வாங்கினாரு சொல்ல சொல்லு. ஐயா, அது வந்து சொல்லுவாரு. அங்க நடந்ததை வெளியே சொல்ல முடியுமா? என்ன பரம்பரை சொன்னா அவருக்கு தானே செய்யும். அவருக்கு என்னையா அசிங்கம்? சாமி புள்ள, அவரு சொல்லனா நமக்கு தெரியாதா? டேம கட்டினா கிழக்காடு இருக்கிற பூமி எல்லாம் தண்ணியில மூழ்கிரும்னு சொல்லி நம்ம நிலத்தை எல்லாம் 5க்கும் 10க்கும் எழுதி வாங்கிட்டு அந்த நிலத்தை வெள்ளைக்காரனுக்கு பல மடங்கு விலைக்கு வித்து அடிக்கடி போய் பொட்டி பொட்டியா பணம் வாங்கி இருக்கிறாரு. உண்மைதானே சொல்லுங்க. என்னத்த சொல்றது? ஒட்டுமொத்த பத்திரத்தையும் துறைகிட்ட கொடுத்தது கண்ணார பார்த்தமே. நம்ம பத்திரத்தை வாங்கி அவங்கிட்ட ஏன் கொடுக்கணும்? மண்ணில முழுக போற நிலம் கட்டினவங்க கிட்ட தானே இருக்கணும். என்ன ஏன் சொல்றீங்க? அது அவர்கிட்டயே கேளுங்க. டேம கட்டினது பிரிட்டிஷ் அரசாங்கமா இல்ல இவரானு? துரை, இந்த ஆளுங்க சொல்ற மாதிரி இந்த டேம கட்டினது வெள்ளைக்காரங்களா? ஆமா, இந்த டேம் கட்டினது பிரிட்டிஷ் அரசாங்கம் தான். அப்புறம் ஏன் இவ்வளவு நாளா இந்த டேம நீதான் கட்டின நாடகமாண்டே? அடாதபடியா, நம்ம கிட்ட வாங்கின நிலத்துக்கு பதிலா ராயக்கோட்டை ஜமீன் நிலத்தை வாங்கி நம்மளுக்கு கொடுத்தாரு. அதுவும் நாடகம் தானே. காட்டுங்க நோட்டீஸ பார்க்கட்டும். பாத்தியா, அந்த நிலத்தை எல்லாம் திரும்ப கொடுக்க சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். பிரிட்டிஷ்காரன் ஜமீன் நிலத்தை எப்பவோ எடுத்துக்கிட்டான். படிச்சு பாரு. இந்த நோட்டீஸ்க்கு என்ன பதில் சொல்ற? எங்க விவசாய நிலம் எல்லாம் போச்சு. இப்போ நாங்க என்ன பண்றது? இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவனை இப்போ மறுபடியும் இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும்னு கனவுல கூட நினைக்காத. போயிடு. கரெக்டுங்க. இவர் என்ன வெள்ளைக்காரனை பண்ண முடியும்? நம்ம எல்லாருமே சேர்ந்து துறக்கால விழுந்து அழுவோம். அவர் நம்ம நிலத்தை திருப்பி கொடுப்பாரு. அதுக்கு நான் கேரண்டி. ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு ஒரு ராஜாக்கு என்னங்க அவசியம்? வியாபாரம் தான். எல்லா பணக்காரங்களும் செய்யற வியாபாரத்தை தான் இவரு செஞ்சிருக்காரு. அவர் அப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டாரியா. என் அனுபவத்துல நான் சொல்றேன். அவர் முகத்தை பாருங்க ஐயா. ஒருத்தருக்கு கெடுதல் பண்ற முகமா அது? பாட்டி, நீ பாட்டி சொல்லிட்டு போய் சேர்ந்துருவ. நாங்க வாழ வேணாம். ஓயா ஓ, ஊர்ல இன்னும் 4 அரண்மனை கட்டிக்க. என்ன பாக்குற? இந்த பாரு, எதையுமே கட்டுறது ரொம்ப கஷ்டம், இடிக்கிறது சுலபம். இதுக்கப்புறமும் இங்க நின்ன இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு கட்ட இந்த அணைய ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இடிச்சு தள்ளிடுவோம். பாக்குறியா? எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இவ்வளவும் பண்ணிட்டு கோயில் கட்டிருக்காராம். கோயில் முதல்ல அந்த கோயிலை இழுத்து மூடுவோம். வாங்கடா. உண்மை ஒரு நாள் வெல்லும். இந்த உலகம் உன் பேர் சொல்லும். அன்று ஊரே போற்றும் மனிதன் நீயே. நீயடா நீயடா. பொய்கள் புயல் போல் வீசும், ஆனால் உண்மை மெதுவாய் பேசும். அன்று நீயே வாழ்வில் வெல்வாய். கலங்காதே கலங்காதே கலங்காதே. கரையாதே கரையாதே. கலங்காதே கலங்காதே. ராமனும் அழுதான், தர்மனும் அழுதான். நீயோ அழவில்லை, உனக்கோ அழிவில்லை. ஏய், நம்ம பொண்ணுடா. வண்டி நிறுத்து.
ஆர்த்தி நீ எங்க வந்த? நீ எங்க போற? கீழே இறங்கு. ஊரை விட்டு எங்க போற? ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இப்போ இறங்க போறியா இல்லையா நீ? என்ன செத்து போன்னு சொல்லுங்க, செத்து போயிடுறேன். ஆனா அந்த ஊருக்கு போக மாட்டேன். அங்க யாருக்குமே நல்ல மனசு இல்லைங்க. ஆனா நான் நல்ல மனசோட தான் விளக்கேத்தினேன். யாருமா இல்லைன்னு சொன்னாங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா வேற ஏதாவது ஊர்ல இறக்கி விட்டுருங்க. ஆனா இங்க